Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 36 size blouse உடைய back neck design எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து main fabricம் lining clothம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். Lining cloth உடைய length வந்து 14 inches. Shoulder வந்து 5.5 inches. Arm hole 5.5 inches எடுத்துக்கலாம். 36 sizeல கால் பாகம் 9 inches plus 1.5 inches margin சேர்த்து chest அளவு வந்து 10.5 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பளவு வந்து 10 inchesக்கு எடுத்துக்கலாம். இப்போ neckline draw பண்ணலாம். neckline உடைய width வந்து 2.5 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். neckline உடைய length வந்து 11 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழே neckline உடைய width 3 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸா டிராப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு வெத்தலை ஷேப்பில் நான் ஒரு நெக் டிசைன் ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் வந்து நெக் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 3/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு 3/4 இன்ச்சு கேப்பில் நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண அந்த பாயிண்டில் இந்த ஷேப் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். பாருங்கள், அந்த 3/4 இன்ச்சு கேப் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ட்ரா பண்ண இந்த டிசைனை பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுத்த பிறகு வெளிப்பக்கமாக 1.5 இன்ச் அகலத்தில் டிசைனை பெருசாக வரைஞ்சிக்கலாம். இந்த பேப்பர் பேஸ்டிங்க்கு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி டிசைனை பெருசு பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் அகலத்தில் டிசைனை பெருசாக நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். வெளிப்பக்கமாக ட்ரா பண்ண பிறகு நம்ம வெளிப்பக்கமாக ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கிட்டு வரலாம். இப்போ க்ரீன் கலரில் ஒரு துணி எடுத்திருக்கோம். அதில் தான் நம்ம இப்போ பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த க்ரீன் கலருடைய ராங் சைடு மேலே இந்த பேப்பர் பேஸ்டிங்கை வச்சு அயன் பண்ணிட்டோம். அயன் பண்ண பிறகு அந்த அவுட்டர் லைன் பக்கத்துலேயே நம்ம தச்சுக்கிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ வெளிப்பக்கமாக அந்த ஓரத்தில் நம்ம தச்சுக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ண அந்த நெக்லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். பாருங்கள், நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே இப்போ தச்சுக்கிட்டு வரோம். தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம சேர்த்து தைக்க போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ராங் சைடு இருக்கணும். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் போட்டு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு 4 பக்கமும் மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து தச்சுக்கிட்டு வரலாம். தைக்கும்போது கையால் சரி பண்ணிக்கிட்டே தச்சுக்கிட்டு வரலாம். அப்போ தான் லைனிங் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கையால் சரி பண்ணிக்கிட்டே தச்சுக்கிட்டு 4 பக்கமும் வந்துடலாம். 4 பக்கமும் தைச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கிற அந்த பேட்ச் ஒர்க்கையும் இந்த நம்ம ப்ளவுஸையும் கரெக்டாக சென்டர் பண்ணி பின் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் பண்ணி பின் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே இப்போ தச்சுக்கிட்டு வரோம். பேட்ச் ஒர்க்கும் ராங் சைடு தான் மேலே இருக்கணும். அதே மாதிரி நம்ம தச்சுருக்கிற அந்த ப்ளவுஸும் ராங் சைடு தான் மேலே இருக்கணும். இப்போ 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பினோன்னா நல்லா ஷேப் அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு நம்ம தைச்ச அந்த பேட்ச் ஒர்க்கை இப்போ இந்த மேல் பக்கமாக திருப்பிட்டு இது மேலே நம்ம ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வர போகிறோம். நெக்லைனை சுற்றி பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தையல் தைச்சிக்கிட்டு வரோம். இப்போ நம்ம டாட்ஸ் படிக்கிறோம். ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டுக்கு நம்ம டாட்ஸ் படிக்கிறோம். ப்ளவுஸை பாதியாக மடிச்சுட்டு 4 இன்ச்சு நீளத்துக்கு 2 சைடும் டாட்ஸ் பிடிக்கிறோம். டாட்ஸ் பிடிச்ச பிறகு பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரைட் பீஸில் நம்ம ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டுக்கு பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு
மடித்து தைச்சோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் மேலே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து பெல்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ கீழே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டோன்னா பேக் பார்ட் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் க்ரீன் கலர் துணியில் ஒரு ஸ்ட்ரைட் பீஸு. அதை வந்து இந்த மாதிரி நம்ம மடித்து மெல்லிசாக தைக்க போகிறோம். 1.5 இன்ச் அகலத்தில் இது வந்து க்ரீன் கலர் துணியில் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கோம். அது இந்த மாதிரி பாதியாக மடித்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். தைச்ச பிறகு 1.5 இன்ச்சு அகலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து 1.5 இன்ச்சு நீளம் இருக்கும். 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீசஸை இந்த மாதிரி மடிச்சுட்டு பாருங்க, இந்த மாதிரி வச்சு தச்சுக்கிட்டே வரலாம். ஈக்குவல் கேப் விட்டு தச்சுக்கிட்டே வரலாம். ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல இந்த க்ரீன் பீசஸை வச்சு தச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ண அந்த க்ரீன் பீசஸை இந்த மாதிரி அந்த பேட்ச் ஒர்க்குள்ளே வச்சு தச்சுக்கிட்டே வரலாம். நெக்லைனை சுற்றி நம்ம கட் பண்ண அந்த க்ரீன் பீசஸை மடித்து வச்சு தச்சுக்கிட்டே வரோம். இப்போ நம்ம அந்த பேட்ச் ஒர்க்குக்கும் க்ரீன் பீஸும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே லேஸ் வச்சு நம்ம தைச்ச அந்த தையல் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சி இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்கள், லேஸ் வச்சு தைச்சதுமே ப்ளவுஸுடைய லுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. லேஸு ரெண்டு பக்கமுமே தைக்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ 2வது சைடு தைக்கிறோம். லேஸை தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை இன்னொரு பேப்பர் பேஸ்டிங்கில் வச்சு டிசைனை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கலாம். மேலே மட்டும் அதே அளவுக்கு வச்சுட்டு சைடில் வந்து 1 இன்ச்சு அளவுக்கு பெருசாக்கி அதை நம்ம ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து இந்த மாதிரி அந்த மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத், அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண இந்த பேப்பர் பேஸ்டிங்கை வச்சு தச்சுக்கலாம். தச்சுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு உள்பக்கமாக திருப்பிட்டு இதுக்கு மேலேயே ஒரு ஓரத்தையல் போட்டு சுத்திரம் தச்சு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து க்ரீன் கலரில் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸில் க்ரீன் கலர் துணியில் நம்ம இந்த ஆரஞ்சு கலருக்கு பைப்பிங் கொடுக்குறோம். பாருங்க, இதை இப்போ இந்த மாதிரி மெல்லிசாக மடித்து பைப்பிங் தைக்கிறோம். இதே மாதிரி 2 பீசஸுமே நம்ம தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த 3/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 3/4 இன்ச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், 2 சைடும் ஈவனாக இருக்கிறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தைச்ச அந்த பேட்சை இதுக்குள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேட்ச் ஒர்க்கை தச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் வந்து அந்த நெக்லைனுக்கு அந்த க்ரீன் கலருக்கு பைப்பிங் கொடுக்கல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் நெக்லைனுக்கு பைப்பிங் கொடுக்கலாம். பைப்பிங் கொடுத்தா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 பீசஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். ப்ளவுஸை இப்போ சென்டராக கரெக்டாக பாதியாக மடிச்சுட்டு
நம்ம தைச்ச அந்த பேட்ச் ஒர்க்கில் ஈவனாக மூணு மார்க் பண்ணிக்கிறோம். 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு நம்ம 2 சைடும் ஈவனாக மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ண பிறகு நம்ம அந்த க்ரீன் கலர் துணி தைச்சோம் பார்த்திங்களா, அந்த 1.5 இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி மடித்து மார்க் பண்ண இடத்துல 2 சைடுமே வச்சு தைக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சைடு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ 2வது சைடு வச்சு தைக்கிறோம். தைச்ச பிறகு ஆரஞ்சு கலர் ரோப்பை இந்த மாதிரி ஒரு பின் மூலமாக இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், 8 ஷேப்பில் நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ரோப்பை உள்ளே நுழைச்சி எடுக்கிறோம். கீழே அந்த ரோப்பை நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். ஈவனாக வரப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரோப்புக்கு நம்ம ஹேங்கிங்ஸ் தைக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் தைக்க போகிறோம். இது வந்து 3 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு நீளத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் துணி எடுத்து அதை இந்த ரோப்பில் ஜாயின் பண்ணுறோம் நம்ம ஹேங்கிங்ஸை. இப்போ 2வது ரோப்புக்கும் நம்ம ஹேங்கிங்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், இதை இந்த மாதிரி நம்ம தைச்ச அந்த ஹேங்கிங்ஸை இந்த மாதிரி கட்டிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம இந்த க்ரீன் பீசஸ் தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கோல்டு கலர் பீட்ஸ் கூட தைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்படியே ப்ளெயினாகவும் விட்டுடலாம். நான் வந்து எதுவும் பீட்ஸ்லாம் எதுவும் தைக்கலை, அப்படியே ப்ளெயினாக விட்டுட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பீட்ஸ் தைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.